அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சாமி, நம்ம யோக பயணத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டுட்டு மாமிசம் மது யோக பயணத்தை ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இதனால் சாபம் இல்லை பாவம் எதனா வருமா? அவங்களுக்கு பாவமும் வராது, சாபமும் வராது, ஆனால் குடும்பமே அழிஞ்சு போடும். இல்லை சாமி, நிறைய பேர் அது மாதிரி வாங்கிட்டு மனக்கவலையோட ஓட்டா நமக்கு என்ன சொல்ல தான் முடியும். நம்ம ஒரு ஊடாக போக முடியாது. அது இல்லை நம்ம வேலை. நம்ம சொல்லி கொடுக்குறதா நம்ம வேலை. செய்யறது செய்யாது அவன் இஷ்டம். அவன் போகிற போக்கில் போகும்போது அதை யாராலையும் மாற்றி நம்ம தாய் தப்புனால எந்த பிள்ளையாவது திருத்த முடியுதா? முடியாது. அவன் திருந்தினா தான் உண்டு. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும், திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த முடியாதுன்ட்டு. அது மாதிரி அவனை திருத்திக்கணும் அவன் வாழ்க்கைக்கு. மற்றவனால திருத்துறது நம்ம வேலை இல்லை, சொல்கிறது நம்ம வேலை. சரி சார். அதனால் திருந்தா தான் அவன் சௌகரியம். சொல்லு. ஆத்மாவுக்கு சார். இன்னொரு கேள்வி, யோக பயணத்தில் மேற்கொள்வாங்க ஏதாவது இந்த உங்களை மாதிரி ஏதாவது தேர்ச்சி பெறணுமா, அதாவது தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை பரவாயில்ல யோக பயணம் வரைக்கும் ஆரம்பித்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா? இது ஊருக்கு சொல்லணுன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். உனக்கோசம் போனோன்னா சொல்லி கொடுத்தது செய்தால் போதும். யோக பயணத்தில் மேற்கொள்கிறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலை வராங்க. ஒரு குறிப்பாக ஒரு 4வது பாடல் 5வது பாடம் முடித்த உடனே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு இறப்பு ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு அந்த தொடர்பு, அதாவது 4வது பாடம்னா ஜோதி பாடம்னு சொல்கிறாங்க, அந்த பாடத்தை பார்த்துட்டு அதை உணர்ந்தவங்களுக்கு அடுத்த பிறவி மனுஷ பிறவின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த தொடர்பு அடுத்த பிறவியில் வருமா அவருக்கு, இல்லை உபதேசங்கள் தேவைப்படுமா? அடுத்தது தெரியுமா? தெரியும். பிறவி தொடர்பு எது வருது? இந்த பிரிவில் இருந்த நீ. சரி சாமி. அடுத்த பிரிவில் இருக்க போகிறது எது? ஆமாம். உன் உடலா உயிரா எது இருக்க போகுது? அப்போது உன் நினைவை எதில் உண்டாக்குனா வரும்? உயிரில் உண்டாக்கணும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம். எல்லாரும் உடலில் உண்டாக்கினுக்கிறான். உடலில் உண்டாக்கினா அதோடு சரியாது, அது மண்ணு துண்ண போகுது. அதனால தான் உயிரில் நினைவை உண்டாக்கு, உயிரோட உறவாட கற்றுக்கோன்னு சொல்லிங்கிறேன். அதனால் உயிரோட போகிறது எத்தனை பிரிவு எடுத்தாலும் மனித பிரிவி தான், மற்ற பிரிவு மாறாது. ஆனால் உடலோட இருக்கிறவனுக்கு நாயாக பிறப்பான், பேயாக பிறப்பான், நரியாக பிறப்பான், குருவியாக பிறப்பான், எதுவாக ஒன்றாலும் பிறப்பான். ஒரு உடல் தேவை அந்த ஆன்மா வாழறதுக்கு. சரி சார். அப்போ அவருக்கு இந்த ஜோதி அதாவது நம்ம ஜீவ ஜோதி அதெல்லாம் ஜோதி எல்லாம் எங்க பேசக்கூடாது. பப்ளிக்ல ஜோதி பேசுற விஷயம் இல்லை. சரி சார். ஜோதினா என்னதுன்னு கேட்பான், கூட்ட கொளுத்து போட்டு பார்ப்பான், அதுதான் ஜோதி இன்னுவான். அதனால அந்த ஜோதி எல்லாம் இங்கே பப்ளிக்கில் பேசுகிற இடம் இல்லை. இது அது குரு சிஷ்யம் பேச வேண்டிய விஷயம். சாமி, ஒரு கேள்வி, அதாவது ஏற்கனவே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, உயிர் சக்தி நீத்து போனால், அதாவது ஒரு மாதிரி மீடியாவில் ஒரு மாதிரி போட்டுறாங்கன்றதுனால உயிர் சக்தின்னு சொல்கிறேன் சாமி. உயிர் சக்தி நீத்து போனவங்களுக்கு யுக வாழ்க்கையில் அவங்களுக்கு வம்சம் விருத்தி இல்லை, எதுவும் அடைய முடியாது. ஆமாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க இறைவனை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. யோக பயணத்தில் வர கிடையாது. யோக பயணத்தில் வியாதி இருக்கிறவங்க அவங்க அதை பற்றி யோசிக்காமல் யோக பயணத்தை செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஏதாவது தீருமா? வியாதி எதுக்கு இருக்குது? உயிருக்கு இருக்குதா, உடலுக்கு இருக்குதா? உடலுக்கு இருக்குது. அப்போ உடல் இருந்துட்டு போகுது, உயிரை தானே பதப்படுத்துன்றேன் நான். உடல் அழிய தானே போகுது. அந்த உடல் வியாதி, எல்லார் உடலையும் ஒரு வியாதி இருக்கும். மனுஷனாக பிறந்தவனுக்கு வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு வியாதி இருந்துக்கினே இருக்கும். ஆனால் உயிரை பதப்படுத்திக்கின்னு தான் சொல்லிங்கிறேன். உடலை பற்றி டாக்டர்கிட்ட போகணும், என்கிட்ட வரக்கூடாது. அதுக்கு இல்லை, இது ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா? அது ஒருத்தர்கிட்ட நான் போயிருந்தேன். அவர் என்னை கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது மாதிரி நான் சாமியை பார்த்துருக்கேன்னு சொன்னேன், அதை உங்களை தான் பார்த்தேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் யோகம் பண்ணுறீங்களா? ஆமாம், யோகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். அப்போ நீங்கள் யோகம் பண்ணுற ஆளுங்களுக்கு உங்களுக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சாமி, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் அறியாமையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா உடல் வேற உயிர் வேற. யோகாசனம் செய்கிறாங்க தெரியுமா, அது உடற்பயிற்சி. யோகம் செய்கிறோம் தெரியுமா, அது உயிர் பயிற்சி. யோகாசனம் செய்கிறவனுக்கு இப்போ ஒரு நடிகர் செத்து போயிட்டார் தெரியுமா, பெங்களூரில். அவர் என்ன செய்திருந்தார்? அவர் யோகம் செஞ்சிருந்தாரு, எக்ஸசைஸும் பண்ணியிருந்தாரு. ஏன் செத்து போட்டார்? எல்லாம் பண்ணார், ஏன் செத்து போட்டார்? அவர் ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்ததுனால ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் பண்ணுறவனுக்கு வரலாமா? இல்லை, ஸ்டீராய்டு அதிகமாக. அதனால அவர்கிட்ட போய் கேளு, இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு கேளு. அதனால எல்லாம் அறியாமையில், ஆதங்கத்தில், பொறாமையில் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது.
நம்ம என்ன செய்கிறோம், நீ ஏன் போய் ஊரில் மோலாச்சுங்கிற? இதை அடுத்து உங்ககிட்ட சொல்கிற விஷயமே இல்லை. இது ஞானம்ன்றது குரு சிஷ்யம் மட்டும் பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஊர்லாம் போய் நான் இது மாதிரி போகிறேங்க, அங்கே போகிறேங்க, இங்கே போகிறேங்கன்னு மோள அடிக்கிறது மதம் இல்லை. இது இல்லை, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அதை பற்றி. நான் அதை சொல்ல வரல சாமி. அவர் ஆக்சுவலாக அவன் சொல்லி போட்டம்பா. அவர் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நோயின்றது எப்படி எப்படி வருது தெரியுமா? இப்போ என்னத்துக்கு ஒரு சுகர்னு டாக்டர்கிட்ட போனேன். அவன் என்ன பண்ணான், டாக்டரு உனக்கு சுகர் இருக்குது, நான் மருந்து தரேன், மாற்ற தரேன் தான் சொல்லணும். ஏன் உங்கள் அம்மாவுக்கு இருந்துதா உங்கள் அப்பாவுக்கு இருந்துதான்னு கேட்குறான். ஜீனில் வந்ததுன்னு கேட்குறான். ஜீனில் வந்து அப்போ ஜீன்லேயே வந்துடும் இல்லை நோய். அப்பாவுக்கு இந்த டிபி பிள்ளைக்கு வரும்ல, அப்பாவுக்கு இந்த சுகர் வரும்ல, அப்பாவுக்கு இந்த புத்துநோய் வரும்ல. அப்புறம் இதெல்லாம் பண்ணா எப்படி போவோம்னா முட்டாள் தானே கேட்பான் இந்த கேள்வியை. சமயம் அடுத்த கேள்வி. இந்த ரோஷகம், கும்பகம், பூரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த மூச்சு பயிற்சி தானே சாமி அது? ஆமாம். அது இப்போ நம்ம யோகா பயணம் பண்ணுறவங்களுக்கு அது பண்ணணுமா இல்லை தேவையில்லையா? அது தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்கணுங்களுக்கு அது தேவையில்லை. அது பிராணாயாமம்னு பேர் அதுக்கு. சரி சரி, பிராணாயம். அதுக்கு பிராணாயம்னு பேர். அது செய்கிறவங்களுக்கு அது தேவை, இது செய்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. சரி சாமி. சாமி, இந்த ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்னன்னு இந்த கேள்விக்கு ஏதாவது ஆன்மீக தொடர்பு எதாவது இருக்குங்களா? ஆமாம், இருக்குது. ஆன்மீகம் தான் அதுவே. அப்படிங்களா? இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான், 1000 ரூபாய் செலவாகும். ஆமாம். குடும்பம் பெருசாக இருக்கும், விருந்தாளிங்க ஜாஸ்தி இருப்பான், சொந்தக்காரர் இருப்பான், வந்து துண்டு போயிடுவான் சும்மாவே. அதனால் இவன் திட்டிக்கினே சோறு போட்டுக்கிட்டாவது செலவு பண்ணிக்கின்னு இருப்பான். அப்போ சொல்லுவான், ஜான் போச்சியா, முழம் போச்சியா, 100 ரூபா சம்பாதிச்சியா, 1000 ரூபாய் போச்சியா அப்படின்னு சொல்லுவான். இது என்ன அப்படின்னா, ஜானுன்னா வாசி, முழம்னா மூச்சு. அதனால சொல்லுவான், ஜான் யாருன்னா முழம் சரக்குதி ஆனுவான். இந்த மூச்சாகப்பட்டது மூக்குலேருந்து உச்சிக்கு ஒரு ஜானு, எல்லார் கையிலையும் அவன் கையில் ஒரு ஜான் மூச்சு. அந்த வாசி ஒரு உச்சிக்கு மூக்குலேருந்து ஒவ்வொரு ஜானு மூக்குக்கு போச்சுன்னாக்கா ஒரு முழம் மூச்சு கீழே இறங்கிட்டோம். திருப்பி ஒரு முழம் இது மேலே ஏச்சுன்னா திருப்பி அது இறங்கி சேரும். இதனால் சொன்னான், ஜான் யாருன்னா முழம் சரக்குதி ஆனும். அது ஜானு போச்சுன்னா இதுக்கு ஒரு முழம் கீழே இறங்கி போகுது. ஆனால் இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், வாழ்க்கைக்கு வச்சுக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சியா, 500 ரூபாய் செலவாச்சியா அப்படின்ட்டு. அப்போது அந்த மூச்சாகப்பட்டது ஜான் போனது அது எப்படி சேரணுமா இல்லை எப்படி சாமி? அது முன்னாலெல்லாம் சேர்க்க முடியாது, அதுவாக தான் சேரணும். நீ செய்யறதை மட்டும் செய்ய, அது தானாக போய் சேரும். நீ சேர்க்கணுன்னா நீ மேலே போய் சேர்ந்து அப்புறம் அது பம்பு வேலையாக போடும். சொல்லு சாமி. ஒருவரின் இறப்பின் சூட்சமத்தை ஒரு பதிவில் நீங்கள் விளக்கியிருந்தீங்க. அது அற்புதமான விளக்கம், ரொம்ப உண்மையான விளக்கமாகவும் இருந்தது. சரி. அதில் முப்பொருள் உள்ளே அதாவது குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே முப்பொருள் உள்ளே போகுது. அதே மாதிரி இறந்த உடனே முப்பொருள் சேர்ந்து வெளியே வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுது குழந்தை உள்ளே இறந்து போகுது சாமி. அது முப்பொருள் இல்லைங்க. அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன விதி பயன் வருமா, இல்லை அது ஒன்றுமே இல்லாமல் பிண்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? விதின்றது தான் உயிர். சரி. விதின்றது தான் கடவுள், விதின்றது தான் வாழ்க்கை. அதை மீறி நீ எதையுமே செய்திட முடியாது உலகத்தில், எவ்வளோனாலையும் செய்ய முடியாது. அப்போது அந்த விதி உன்னை உலகத்தில் எது வரைக்கும் வாழ வைக்குமோ அது வரைக்கும் வாழும். மதின்றது விளையாடும். இந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த மதியை விடும். அப்புறமா விதி அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கினா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால் விதியோடவும் மதியோடும் தான் மனித வாழ்வே நடந்துக்கிட்டு உலகத்தில். இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை, விதி மதியம் தான் விளையாட்டுங்க. இங்கே கடவுள்லாம் சும்மா அது கற்பனை தான், கடவுள் நிஜம் கிடையாது. அதனால் விதியும் மதியம் தான் உலக வாழ்வு. விதி தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நிர்ணயம் வந்து, விதி தான் உன் வாழ்க்கையை எப்படி அழிக்கணும்னு முடிவு வந்து, அதுபடி தான் உன்னால் வாழ முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, சரி, இது வண்ணார்பேட்டிலேருந்து வருவார், ரிஷின்னுட்டு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. சிரிப்பு நடிகர் இல்லை, கதாநாயகன் நடிப்பார். இப்போ சினிமா துறையில் எவ்வளோ நடிகருங்க எவ்வளோ பேர் போய் ட்ரை பண்ணி கிடைக்காம போய் தற்கொலை பண்ணிக்கணும்லாம் உண்டு. ஆனால் ஒன்றுமே தெரியாத பெரிய ஆளானவங்களாலும் உண்டு. இது எப்படி இவனுக்கெல்லாம் கிடைக்காது, அவனுக்கு மட்டும் கிடைக்குது? விதி முடிவு பண்ணும். நீ இதுவாக வரணுண்டான்னா நீ அதுவாக வருவ.
நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஒருத்தன் பெரிய டாக்டராக வரான், எல்லாரும் டாக்டர் படிக்கிறான், 50 பேர் டாக்டராக படிக்கிறான், எம்பிபிஎஸ் தான் படிக்கிறான். அதில் சில டாக்டருக்கு ஊரில் ஒரு பெரிய பேர் இருக்குது, சில டாக்டர் உதவாத டாக்டராகிறான். ஏன்? எல்லாம் எம்பிபிஎஸ் தானே படித்தான். அவன் விதி அவனுடைய புகழை உயர்த்துது, இவனுடைய விதி அவன் புகழை அழுத்திடுது. அதனால் விதியும் மதியும் தான் உலக வாழ்வு, விதியும் மதியும் தான் கடவுளை. அகால மரணம் ஏற்படும் பொழுது இவ்வுலகில் அவன் ஆன்மா மறுபிறவி எடுக்காது, அவன் ஆயுள் காலம் முடியும் வரை. அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருவன் விமானத்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் பொழுது அவன் அகால மரணம் அடையும் நேரம் வந்துவிட்டால் மற்றவர்களும் இறக்க நேர்கிறது. அவர்கள் அனைவருக்கும் அதே நிலைதானா? எல்லாருக்கும் அகால மரணம்ன்றது உனக்கு எனக்கு எழுதி வச்சுக்கணும். போயின்னுக்குறோம், ஒரு ஃப்ளைட்டில் 100 பேர் போகிறான், 100 பேர் ஒருத்தனுக்கு தான் அகால மரணம்னா அவன் மட்டுமா குதிக்குதான், மொத்தமாகவே போகுது. இதனால் அகால மரணம்ன்றது யாருக்கு ஒன்றாலும் வரலாம். இப்போ ஒரு சுனாமி வந்தது, சொல்லிட்டா வந்தது, இது மாதிரி நான் சுனாமி வரப்போகிறேன், எல்லாம் தப்பிச்சுன்னு ஓடிடுங்கண்ணே. ஏன் மாட்டினோம் ஓடணும். அதனால் இதெல்லாம் விபத்துக்கள், இதெல்லாம் இயற்கை, எப்போ வேணாலும் நடந்துடலாம். அதனால் மரணம்ன்றது எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும். உடலுக்கு நடக்குது, உயிருக்கு மரணம் நடந்ததே கிடையாது. உயிருக்கு மரணம் நடக்கும், அது யாருக்கு? மகான்களுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் உயிரை மரணம் அடைய வைக்கிறது கிடையாது, அதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது. இவன் உலகத்தில் பிறந்து வாழணும்னு ஆசைப்படுறான். மகான் என்ன பண்ணுறான்? பிறக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறான். அதனால் அவன் உடலை மறந்து உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறான். இவன் உடலுக்கு மரணத்தை உண்டாக்கினுக்கிறான். உடலுக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறந்துக்கினே இருப்பான், உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறப்பதில்லை. இதுதான் ரகசியம்.